தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் வணக்கம். ஸோ நேற்றிலிருந்தே எங்க ப்ரோ சேல் வீடியோ காணுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. 2-3 விஷயத்த சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வீடியோ எந்த விதத்துலையுமே ஸ்பான்சர் கிடையாது. நீங்கள் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் தான் அவங்க சொல்ல போகிறேன். பட் அவங்க சொல்கிறாங்கன்றதுனால அது பெஸ்ட் டீல் ஆகிடாது. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70% டிஸ்கவுண்ட், 40% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் வந்து போடுவாங்க. பட் உண்மையாகவே அந்த மாதிரிலாம் டிஸ்கவுண்ட் நிறைய கிடையாது. இந்த சேலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சின்ன சேல், ஓகேங்களா? அவங்க பேர் வேணா பெருசாக வச்சுப்பாங்க. பட் நமக்கான மெயின் சேல் எப்படான்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் வழக்கம் போல் எப்பவுமே அந்த தசராக்காக வைப்பாங்க பார்த்தீங்களா, பிக் பில்லியன் டே, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல். அதில் தான் வேற லெவல் டீல்ஸ்லாம் வரும். ஓகே, அதுக்காக இது வேஸ்ட்டா ஒன்றுமே இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது. இஃப் இன் கேஸ் இந்த டைமில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த சேலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர் ஒரு சிலதுக்கு இருக்குது. அது என்னென்ன ஆஃபர்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்லையும் அமேசான்லையும் என்னென்ன கார்டு சப்போர்ட் பண்ணுதுன்றதை பற்றி சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிஸ், HDFC, IDFC பேங்க் கார்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட்ஸ், ஓகேங்களா? அமேசானில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ICICI மற்றும் SBIக்கான கார்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்குது. சரி, சேல் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி இருக்கும். அமேசானில் 12ஆம் தேதியிலிருந்து 14ன்னு சொல்கிறாங்க. இஃப் இன் கேஸ் நல்லா போச்சுன்னா ஃப்ளிப்கார்ட் போட்ட மாதிரி 17ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பெஸ்ட் டீல்ஸும் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஏற்கனவே 2 நாளாக இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாத்தையுமே, என்ன ப்ராடக்ட், என்ன ப்ரைஸிங்கு, என்ன ஆஃபர் வந்திருக்குன்றத போல் தெளிவாக எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ரேண்டமாக போடல. ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் அந்த மாதிரி போடலாமான்ற கொஷின் கேட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அங்கேயுமே அதை வந்து போடுறோம். ரெண்டாவது விஷயம், இந்த லிஸ்ட்டில் நம்ம சொல்லக்கூடியதுக்குன்னா பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவோம். ப்ளஸ் இங்கே ப்ராடக்ட் டேக்லையுமே இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறத பொறுத்து அதை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி அப்படின்றது போல் பலவிதமான கேஜெட்ஸை பற்றி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டைம் ஸ்டாம்ப் என்ன ஏதுன்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த செக்ஷன் பார்க்கணுமோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பேசிக்காக இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5000 ரூபாய் பட்ஜெட்டில் கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு. ரீசெண்டாக தான் AI ப்ளஸ்ன்ற ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று மாதவ் சேத் அவர்கள் ஆனர் திரும்ப கொண்டு வந்தாருங்களா, அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்மளும் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸ்பான்சர் வீடியோ தான் பண்ணோம். பட் இருந்தாலுமே அது பெஸ்ட்டாக அப்படின்றத வந்து அதனாலே வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 5000 ரூபாய் தான் பட்ஜெட் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க. ப்ளஸ் இந்த பிராண்டை வந்து புதுசாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா மட்டும் இதை நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி இல்லைனாலும் 5000 ரூபாய் வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போதைக்கு அது மட்டும் தான், ஓகேங்களா? இந்த ஆஃபரில் வாங்கும் போது ஒரு 500 ரூபாய் கம்மியாக இன்னும் 4499 ரூபாய்க்கு கூட வாங்க முடியும். அந்த பட்ஜெட்டில் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா. அப்படி இல்லைனா அடுத்த பட்ஜெட்டில் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மற்ற பிராண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M06 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், இது 8500 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்தது. இப்போ 500 ரூபாய் கம்மியாகி 8000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது, சரிங்களா? ஸோ M சீரீஸில் இல்லை ஆண்ட்ராய்டில் ஓரளவுக்கு ரிலையபிளாக வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பார்க்கலாம். இல்லை இதே பட்ஜெட்டில் உங்களுக்கு ரெட்மி ஃபோன் ஓகே அப்படின்ற பட்சத்தில் ரெட்மி A4 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுவும் 8500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 8000 ரூபாய்க்கு இருக்குது. இதில் ஸ்னாப்டிராகன் 4S Gen 2ன்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர், ஓகேங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இது ஸ்டாண்டலோன் 5G. அதாவது இப்போதைக்கு ஜியோ மட்டும் தான் ஸ்டாண்டலோன் 5G சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சிம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்படி பார்க்குறதா தான் இந்த ஃபோனை நீங்கள் பாருங்கள். இல்லை உங்கள் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதுன்ற பட்சத்தில் சாம்சங் கேலக்ஸி F16 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்படி இல்லாட்டி M16 அப்படின்ற பேரில் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். இதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 11500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்போ 10749 ரூபா, ஒரு 750 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, இல்லை எனக்கு 20000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள மற்றதை சொல்லுங்கள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு CMF Phone 2 Pro, ஆக்சுவலி CMF Phone 1க்கு இன்னும் நல்ல ஆஃபர் இருக்கும். பட் அது கொஞ்சம் பழசாயிடுச்சு. ப்ளஸ் அது கம்ஃபர்டபுளாக கிடையாது. CMF Phone 2 Pro அதை விட கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. ப்ளஸ் இந்த டிஸ்கவுண்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல டீல். ஏன்னா 19000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க, இப்போ 17000 ரூபாய்க்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். CMF இது நல்ல மாடல் தான், ஓகேங்களா? ரெண்டாவதாக Oppo K13, இதை பற்றி நம்மளும் வீடியோ வந்து போட்டிருப்போம். 18000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் 16490 ரூபா சேம் ப்ரைஸிங் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நீங்கள் CMF கம்பேர் பண்ணுறத விட இதில் உங்களுக்கு கேமரா மற்றும் பேட்டரி வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லை 20000 ரூபாய் பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். iQOO Z10, இன்னொன்று Vivo T4. ரெண்டுமே 22000 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது.
25,000 பட்ஜெட்குள்ளே நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு ரியல்மி P3 அல்ட்ரா இருக்குது, 25,000 இது லான்ச் பண்ணாங்க. இப்போ 1000 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட். பட் ஸ்டில் அந்த மொபைல் அந்த ஸ்பெக்குக்கு அந்த ப்ரைஸிங்கு ஓகேவாக தான் இருக்கும். நல்ல ஒரு டீல் தான். இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்ற பார்க்கும்போது iQOO Neo 10R அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 30,000 இருந்தது, இப்போ 23,500 கிடைக்குது. ஸோ கொஞ்சம் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30,000 இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது Moto H60 Pro இது 29,900 அதாவது 30,000 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 28,000 இது டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடைக்குது. ஆஃபரில் வந்து நமக்கு இருக்குது. இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டில் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே iQOO Neo 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 36,000 இருந்தது, இப்போ 30,000 கிடைக்குது. இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக ஃபங்கியாக நத்திங்கோட ஃபோனை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு Nothing Phone 3a Pro இப்போ ஆஃபர் வந்து கிடைக்குது. 30,000 இருந்தது, இப்போ 27,000 வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம், ரிவ்யூ இருக்கும். நீங்கள் தாராளமாக இப்போ நம்ம சொன்ன நிறைய ஃபோன்ஸுடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும், தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு அது செட் ஆகுமான்றதை வச்சு மட்டும் முடிவு பண்ணுங்க. அடுத்ததாக நீங்கள் 30,000 40,000 ஒரு சில ஆஃபர்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் அதில் ரியல்மி GT7 இருக்குது. இது 40,000 வந்து நார்மலாக வித்துட்டு இருந்தது, இப்போ 37,000 வந்து வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்தாங்க. பட் லான்ச் பண்ணும்போது ப்ரைசிங் அதிகமாக இருந்ததுன்றதுனால தான் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் இந்த ப்ரைசிங் ஓரளவுக்கு ஓகே. இவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸோட பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்குது. Vivo T4 அல்ட்ராவும் 38,000 இருந்தது, இப்போ 36,000 வருது. நீங்கள் அதிகமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆன அந்த ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் OnePlus 13R ஓரளவுக்கு நீங்கள் அவ்வளோ ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ கரண்ட்லி 43,000 தான் இருக்குது. பட் அஃபிஷியலி 40,000 இந்த ஆஃபரில் வந்து ப்ரைசிங் குறையுன்றது போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் தான் கொடுக்குறேன். ஸோ எப்போ வாங்குறீங்களோ அப்போ செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதில் வந்து OnePlus Buds 3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவும் தரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ இதில் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் வாங்கும் போதே லிங்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கூப்பன் இருக்கா, அந்த ஆஃபர்லாம் இருக்கும், அங்கே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே போல் ஃபேக்கான வெப்சைட்டில் போய் வாங்காதீங்க. இப்போ OnePlusலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லி நம்பி போய் வாங்காதீங்க. வாரண்டி கிடைக்காது, நாளைக்கு எதுவும் ஒன்றும் க்ளைம் பண்ண முடியாது, பிரச்சனைனாலும் ஒரு சொல்யூஷன் வராது, சரிங்களா? அதனால் அஃபிஷியல் லிங்க்கில் மட்டும் போய் வாங்குங்க. நான் எல்லாத்தோட அஃபிஷியல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இல்லாட்டி வந்து நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரியல்மி GT7 Pro. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த GT7 ஆச்சு ஓரளவுக்கு ப்ரைஸிங் பரவாயில்லன்னு சொன்னது. இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து அடடா அப்படின்ற அளவுக்கு ப்ரைஸை கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா 56,000 இருந்தது, இப்போ 45,000 வந்து கொண்டு வந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ட்ராப்பாக இப்போவே அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னும் போக போக நிறையவே ட்ராப் ஆகும், ஓகேங்களா? அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் கூட பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு தேதியில் 50,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரவுண்டர் நான் ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதில் ஒன்று OnePlus 13. இது வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வித்துட்டு இருந்தது, இப்போ 60,000 வந்து வருது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஐஃபோனை சொல்ல மாட்டேன், iQOO 13 இருக்கும். நீங்கள் iQOO 13க்கு இப்போதைக்கு என்ன ஆஃபர்ன்றது ஓப்பன் ஆகலை. பட் நான் ஆஃபர் இருக்கும்போது செக் பண்ணி உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். என்ன ப்ரைஸிங்னு வந்து போட சொல்கிறேன். என்ன ஐஃபோனை பார்த்து சொல்லவே மாட்டீங்க, அதை சொல்லுங்கண்ணே. இவ்வளோ நேரம் இருந்த பட்ஜெட்டில் நீங்கள் வரீங்களா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட? ஆனால் இங்கே பாருங்கள், iPhone 16 இப்போ 60,000 வாங்கிக்கலாம். அதுதான் ஸ்டார்டிங்கு, ஓகேவா? அந்த பக்கம் போகாதீங்க. இந்த 60,000 மேலே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேலில் வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்ம தசரா சேலில் நல்ல ஆஃபர்ஸ் வரும், அப்போ பார்த்து வாங்குறது தான் நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ டேப்லெட்டில் இப்போ ஏதாச்சும் ஆஃபர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது. பெஸ்ட் டேப்லெட் எப்படி வாங்குறது, என்னென்னலாம் டேப்லெட்ஸ் இருக்குன்றத பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம சொன்ன டேப்லெட்டுக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் 10,000 பட்ஜெட்டில் டேப்லெட் வாங்குறதா இருந்தீங்கன்னா Redmi Pad SC இந்த டேப்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 வித்துட்டு இருந்தாங்க, இப்போ 11,000 வந்துட்டு இருக்கு. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் பட்ஜெட் 11,000 தான் அப்படின்ற பட்சத்தில், ஓகேங்களா? இல்லை பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும் அப்படின்னா Xiaomi Pad 6 இது கொஞ்சம் பழசு, 25,000-26,000 வித்துட்டு இருந்தது, இப்போ 24,000 வந்து கிடைக்குது, ஓகேங்களா? நீங்கள் இதையுமே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது Xiaomi Pad 7 இது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 இருந்தது, இப்போ 26,000 வந்து வருது. ஸோ லேட்டஸ்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதையுமே வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் மட்டும்தான். இது இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அமேசானில் கூப்பன் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த கார்டு ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டுக்கலாம் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே. இல்லை இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் டேப்லெட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக iPad Air M3 வேரியன்ட் இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 52,000 இருக்குது. ஆனால் இப்போ ஆஃபரில் 42,400 இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா உங்களால் 45,000 கூட வாங்க முடியும். அதே போல் உங்களுக்கு 25,000 பட்ஜெட்டில் Moto Pad 60 Pro இது வந்து இருக்குது. 27,000 லான்ச் பண்ணது, இப்போ 24,000 இருக்குது. சாம்சங் கேலக்ஸி டேப் வேணுன்றவங்களுக்கு டேப் S9 FE Plus இது இருக்குது,
33-34 வித்துட்டு இருந்தது. இப்போ 31,700 சில்லற. அது ஏதோ அன்இவன் நம்பராக இருக்குது, அது ஏன்னு தெரியல. ஸோ டேப்லெட்ஸில் இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுதான் ஆஃபர்ஸ். நாங்கள் ரெகுலராக டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? சரி, மற்றது ஏதாச்சும் நீங்கள் பார்க்கணும் பிசி லேப்டாப் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா ஆப்பிள் மேக் மினி. இப்போ நான் ரீசெண்டாக வாங்கி வீடியோ கூட போட்டிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ப்ரைஸிங் 57, 58 இந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 53 அப்படின்ற ப்ரைஸிங் வித்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கார்டு ஆஃபர்லாம் வந்து போட்டிங்கன்னா உங்களால் 49,000 கூட வாங்க முடியும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிசி மட்டும்தான். நீங்கள் மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் எல்லாம் நம்ம தனியாக தான் வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இல்லை நான் வாங்குறது ஒரு லேப்டாப்பை வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஆப்பிள் மேக்புக் ஏர் M4 ப்ராசஸரோட இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக வந்து செக் பண்ணலாம். இல்லை எனக்கு சாம்சங்கில் ஏதாச்சும் ஒரு டேப்லெட் இது லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பர்சனலாகவே சாம்சங் உடைய கேலக்ஸி இப்போ ரீசெண்டாக வந்து போன வருஷம் வாங்கியிருந்தேன். யூசபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் யூஸ் பண்ண முடியாது. அதில் உங்களுக்கு டிஸ்பிளேவுடைய கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் சாம்சங்குடைய எக்கோ சிஸ்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஓகேனா சாம்சங் கேலக்ஸி புக் 4 இருக்குது. 48,500 வித்துட்டு இருந்தது, இப்போ 40,200 வந்து கிடைக்குது. நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். சோனியுடைய 5.1 ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வித்துட்டு இருந்தது, இப்போ 13,000 வந்து கிடைக்குது. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் ஏதாச்சும் நல்லா இருக்கும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வாஷிங் மிஷினில் நான் ரீசெண்டாக வாங்கினது சரி, ரெக்கமெண்ட் பண்ணுறதும் சரி, IFB வாஷிங் மிஷின் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயுமே ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது. 7 kgலையுமே ஆஃபர் இருக்குது, 8 kgலையுமே இருக்குது. ஸோ அந்த வாஷிங் மிஷின்ஸ் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏசி ஏர் கண்டிஷனரில் ஏதாச்சும் வந்து ஆஃபர் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இந்த டைமில் மோஸ்ட்லி யாரும் ஏசி வாங்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி மழை வரப்போகுது, சில்லுன்னு ஆகிடுச்சு, வெயில் இல்லை, அடுத்த வருஷம் தான் பிளான் பண்ணுவீங்க. இல்லை இப்போ வாங்கி வச்சுக்கலாம், இல்லை இப்போ எங்களுக்கு தேவைப்படுதுன்றவங்க மட்டும் பேனசோனிக்கில் நம்ம வந்து 1.5 டன்னில் 3 ஸ்டாரும் இருக்குது, 5 ஸ்டாரும் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து ஸ்மார்ட் ஏசி தான், நல்ல குவாலிட்டி. நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம், நல்லாவே இருந்துச்சு 5 ஸ்டார். ஸோ அதுக்கு இப்போ ஆஃபர் இருக்குது. மினிமம் ஆஃபர் தான், பட் அந்த ஆஃபர் என்ன எதுன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஏசி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வேறு ஒரு சில ஏசிஸ் எல்லாம் இருக்குது, பட் எதுக்குமே பெரிய ஆஃபர்ஸ் வந்து இல்லை. ஸோ டிவி செக்மெண்ட்டில் ஒருவேளை நீங்கள் QLED டிவியை பார்க்குறதா இருந்தால் சாம்சங் உடைய 55 இன்ச்க்கான QLED டிவி வந்து 53-54 வித்துட்டு இருந்தது. இப்போ 50,000 வந்துருச்சு. ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பனும் இருக்கும். அது ப்ளஸ் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா உங்களால் இன்னுமே கம்மியாக வாங்க முடியும். இது 2025 மாடல், ஓகேங்களா? இதிலே 43, 55 அப்படின்னு சொல்லி வெவ்வேறு வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு சைஸ் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேறு பிராண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு சோனியில் ஒரு ஆஃபர் இருக்குது. சோனி இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வித்துட்டு இருந்தது 70,000 வித்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65, 66 அந்த ப்ரைஸிங்கில் வந்து வாங்க முடியும். இல்லை எனக்கு வேறு பிராண்டில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா LGயுடைய ஒரு டிவியும் இருக்குது, 4K டிவி. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 44 அப்படியே வித்துட்டு இருந்தது. இப்போ வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் 39 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ 39, 41 இந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே கம்மியாகும். ப்ளஸ் எல்லா டைமுமே அந்த கூப்பன் கோட் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அந்த கூப்பன் வந்து அப்ளை ஆகும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டிவிஸ்க்கும் ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், டெலகிராம்லேயும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேலை ப்ரொஜெக்டர் வாங்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா ப்ரொஜெக்டர்ஸ்க்கு பெரிய ஆஃபர் வந்து கிடையாது. நான் பார்த்ததில் ஒரே ஒரு ப்ராஜெக்டருக்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்குது. அந்த வட்ஜாஸ்கோ யூஆ கோ ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிராண்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. வித்துட்டு இருந்தது 13, இப்போ விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 கம்மியாகி 12,000 வந்து கிடைக்குது. ஸோ இது எல்லாமே இஃப் இன்கேஸ் இப்போவே என்னால் நான் வாங்கணும் இப்போ எனக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த சேலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. 2 மாதம் கழிச்சு அந்த பெரிய சேலில் நம்ம சூப்பராக வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட டெலகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க